ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு 5th மந்த் பேபி ஷவர் தான் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு மந்த்து மாமியார் வீட்டில் தான் பண்ணணுமா, அதனால் அவங்க பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட போய் குலதெய்வ படையல் போட்டுட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு விபூதி குங்குமம்லாம் இட்டு விட்டாங்க. நிஜமாவே எனக்கு அந்த டே ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருந்தது. நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே. எனக்கு மேக்கப் யார் போட்டு விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோடைய அண்ணன் ஒய்ஃப் தான் போட்டு விட்டுருந்தாங்க. அவங்க அவ்வளோ சூப்பராக எனக்கு மேக்கப் போட்டிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ சூப்பராக போடுவாங்கன்னு. மேக்கப் போட்டால் ஃபேஸில் வேரியேஷன் தெரியும்ல, அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஒரிஜினலாக அப்படியே தான் இருந்தது ஃபேஸு. என்ன மேக்கப் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோவாக இருந்துச்சு. நான் எதுக்கு என் ஹஸ்பண்டை பார்த்து சிரிச்சுட்டே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவரு நான் கரெக்டாக என்ட்ரி ஆகிற டைமில் ஒரு பாட்டு போட்டு விட்டாரு. இதுக்கு மேலே நான் பாட்டு போட்டேன்னா இந்த பாட்டோடைய ஓனர் இந்த வீடியோக்கு காப்பிரைட் கொடுத்துருவாரு. இந்த பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்பயோ ஒரு வாட்டி நான் சொல்லி வச்சிருந்தேன், எனக்கு பேபி ஷவர் பண்ணும்பொழுது 5th மந்த்து இந்த சாங் எனக்கு போடணுன்ட்டு. அவ்வளோ வேலையிலுமே அவர் இந்த சாங் எப்படி ஞாபகம் வச்சிருந்து கரெக்டாக அந்த டைமுக்கு ப்ளே பண்ணாருன்னே தெரியல. அதனால தான் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அந்த டைமு. என்னோட எக்ஸ்பிரஷனை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி என் ஃபேஸில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது எங்கள் மாமியார் செய்கிற ஃபங்க்ஷன்ன்றதுனால அவங்க ஃபஸ்ட்டு வந்து நலுங்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாய் மாமா வீட்டு நலுங்கு தான் வைக்கிறாங்க. இவங்க தான் எங்கள் தாய் மாமாவுடைய பொண்ணு. அவங்க தட்டு வருஷம்லாம் கொடுத்துட்டு எனக்கு வளையல் போட்டு நலுங்கு வச்சாங்க. ஆக்சுவலாக இதை பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க போல இருக்குது. எல்லோரும் இந்த குட்டி குட்டி பூவெல்லாம் எடுத்து தலையில் சொருவிட்டு கன்னத்தில் வந்து சந்தனமெல்லாம் பூசிட்டு குங்குமெல்லாம் வச்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக வளையல் போட்டு விட்டாங்க. வளையல் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த 5th மந்த் பேபி ஷவருக்கு நம்ம ரொம்ப பேர்லாம் கூப்பிடல. அம்மா வீட்டு சைடு கொஞ்சம் பேர், மாமியார் வீட்டு சைடு கொஞ்சம் பேர்னு ஒரு 35 பேர் தான் கூப்பிட்டுருந்தோம். ரொம்ப வேண்டியவங்க நெருங்கின சொந்தத்தை மட்டும்தான் கூப்பிட்டுருந்தோம். எப்படி இருந்தாலும் 9th மந்த் வந்து மண்டபத்தில் தான் பேபி ஷவர் பண்ணுவாங்க. அதனால நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லியாச்சு. அடுத்தது எங்கள் அம்மா தட்டு வரிசை கொடுத்துட்டு எனக்கு நலுங்கு வச்சுட்டு வளையல் போட்டு விட்டாங்க. எனக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கும்பலாக இருந்தாங்க, ஜனம் நிறைய பேர் வந்துருந்தாங்களா. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒன்றா பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த கூட ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். எனக்கு மொத்தம் 4 தாய்மாமா இருக்காங்க. அதில் ஒரு தாய்மாமா மட்டும்தான் எனக்கு இன்னுமே கூட வராங்க மீன்ஸ் எனக்கு எந்த ஃபங்க்ஷன் வச்சாலுமே அவங்க தான் கிட்ட இருக்காங்க. நம்ம பிறக்கும் பொழுது எல்லாருமே கூட இருக்காங்க. பட் நம்ம வளரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் பேராக நம்மளை விட்டு விலகிட்டே இருக்காங்க. நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்பொழுது யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் நம்மளுக்கு நிரந்தரம்ன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. நான் இவ்வளோ நாளை சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த தாய் மாமா இவங்க தான். இது லேடிஸ் ஃபங்க்ஷன்ன்றதுனால எங்கள் மாமா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்து நலுங்கு வச்சு தட்டு வரிசெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு எங்கள் மாமா வளையல் போட்டு விடணுன்றது எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால லாஸ்ட்டாக எங்கள் மாமாவை கூப்பிட்டு அவங்க கையால் வளையல் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நலுங்கெல்லாம் வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த தாய்மாமா தான் எனக்கு செய்ய வேண்டிய முறையை கரெக்டாக செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்குன்னு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்க கரெக்டாக அந்த இடத்துல இருப்பாங்க. நான் இந்த இடத்துல ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டேன். எங்கள் மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எழுந்ததுமே ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அழுதுட்டு இருந்தேன். உண்மையாகவே அந்த டைமில் எனக்கு சந்தோஷத்தால் வந்து அழுக தான் அது. நமக்காக காசு பணம் செய்ய வேண்டாம், நகை நட்டு செய்ய வேண்டாம், நான் உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி கூட இருக்காங்கல்ல அந்த டைமில், அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஆனால் இந்த மாமா எனக்கு செய்ய வேண்டிய எல்லா முறையுமே கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம கூடவும் இருக்காங்க. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தாய்மாமா இருப்பாங்க, சில பேருக்கு மட்டும்தான் தாய்மாமா இருக்க மாட்டாங்க. அந்த தாய்மாமாவோட இடத்த நிஜமாக யாராலுமே ஃபில் பண்ண முடியாது. நிஜமாவே நான் ரொம்ப பிளஸ்டு. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு 4 தாய்மாமா இருந்தாலும் அதில் ஒரு தாய்மாமாவது எனக்கு தக்க வைக்கிறதுக்கு கடவுள் கொடுத்துருக்காருல, அது ரொம்பவே பெரிய விஷயம். இது நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை, இது என்னோட எமோஷன், அதான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.